ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரலை 360 டெய்லர். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வீட்டிலேருந்து நீங்கள் தைக்கிறீங்க, நீங்கள் வந்து ஒரு டெய்லர் அப்படின்னா கண்டிப்பாக இந்த விஷயம்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். பண்ணிங்க அப்படின்னா இந்த தொழிலை வந்து உங்களால் நிறைய சம்பாதிக்க முடியும். அது என்னலாம் அப்படிங்கிறத அந்த வீடியோவில் இருக்க போது. நீங்கள் இந்த சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த சேனலில் வர எல்லா வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இன்னும் மிஷினில் உட்காரல அப்படின்னா மிஷினில் உட்காந்து தச்சிக்கிட்டே வீடியோ பாருங்கள். அப்போ உங்களுக்குமே வந்து ப்ளவுஸ் தைச்ச மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து சின்ன டெய்லராக இருந்தாலும் சரி, இல்லை பெரிய டெய்லராக இருந்தாலும் சரி, நீங்கள் வீட்டிலேருந்து ஸ்டிச் பண்ணாலும் நீங்கள் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா தான் இந்த தொழிலை வந்து உங்களை சக்ஸஸாக கொண்டு போக முடியும். அது என்னலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து நைட்டு கட் பண்ணுற பழக்கம் வந்து உங்கள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்கள். மொத்தமாக வந்து நீங்கள் கட் பண்ணி வைக்கிறீங்களா அப்படிங்கிறதையுமே செக் பண்ணுங்கள். டைம் கிடைக்கிற நேரம்லாம் உங்களுக்கு கட் பண்ணுற பழக்கம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து மேலே வர முடியும். ரெண்டாவது விஷயம் வந்து, நீங்கள் வந்து நைட்டு கட் பண்ண ப்ளவுஸுக்கு நூல் எல்லாமே நைட்டே வந்து கிளியராக எடுத்து வச்சுறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். அதே மாதிரி மிஷின் மேலே வேறு எந்த திங்ஸும் இல்லாமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. நோட்டில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வைங்க, இந்த ப்ளவுஸ் வந்து நான் இன்றைக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத. அதே மாதிரி நீங்கள் வந்து எழுதி வைக்கிறீங்களா அப்படிங்கிறதையுமே செக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து காலையில் ஒரு 11 மணிக்காவது மிஷினில் உட்கார்ற பழக்கம் இருக்கா உங்களுக்கு அப்படிங்கிறத பாருங்கள். கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு 11 மணிக்காவது வீட்டு வேலை எல்லாத்தையுமே முடிச்சுட்டு உட்காந்தா மட்டும்தான் நம்மளால் வந்து இந்த தொழிலை வந்து ரன் பண்ண முடியும். 11 மணிலேருந்து நம்ம வந்து ஒரு 4 மணி வரைக்கும், பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போயிருக்காங்க, ஹஸ்பண்ட் வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க வர்ற வரைக்கும் நமக்கு ஒரு டைம் கிடைக்கும்ல. அப்போ தான் வந்து நம்ம எந்த டிஸ்ட்ராக்டும் இல்லாமல் நம்மளாக வந்து தைக்க முடியும். யாராவது வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம அவங்க ஏதாவது ஒரு வேலை சொல்லுவாங்க, நம்ம செஞ்சுக்கிட்டே பார்க்குற மாதிரி இருக்கும். அதனால் அந்த டைமை பயன்படுத்தி நீங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தைக்கிறீங்களோ அந்த டைம் தான் உங்களுக்கு வந்து தைக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை வந்து உங்களால் வந்து எத்தனை ப்ளவுஸ் இருக்குது, எவ்வளோ லைனிங் இருக்குது, லைனிங் எதுவும் கம்மியாக இருக்கா, நூல் எதுவும் இல்லையா, லேஸ் எதுவும் வாங்க வேண்டியது இருக்கா அப்படிங்கிறத வாரம் நீங்கள் செக் பண்ணுற பழக்கம் இருக்கா அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பேசிக்கான விஷயம். இதெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நிறைய பேர் நினைப்பீங்க, அக்கா எனக்கு வந்து ப்ளவுஸே வர மாட்டேங்குது, வாரத்தில் 4 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் தான் வருது அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வந்து அதையுமே வந்து ப்ராப்பராக எழுதி பழகுங்க. அந்த ஸ்டார்டிங்கில் நம்ம அந்த பழக்கம் வந்தால் மட்டும்தான் நம்மளால் வந்து கடைசி வரைக்கும் அந்த பழக்கத்தை வந்து கொண்டு வர முடியும். அதே மாதிரி நாளைக்கு ஒரு ப்ளவுஸ் கொடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கே நீங்கள் ரெடி பண்ணுற பழக்கம் வந்து உங்களுக்கு இருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். இதில் எத்தனை பேர் வந்து நான் இன்றைக்கி கேட்டிருக்காங்க 5 மணிக்கு அப்படின்னா 5 மணி வரைக்கும் உட்காந்து தச்சிட்ருப்பீங்க அப்படிங்கிறவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த மாதிரி பழக்கம் உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அதை வந்து பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து முந்தின நாளே தைச்சா மட்டும்தான் நமக்கு வந்து அதில் என்னெல்லாம் வந்து கரெக்ஷன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணதுக்கு டைம் இருக்கும். நம்ம அவங்க கஸ்டமர் வந்துட்டுருக்காங்கங்கிற பதட்டத்தை தைக்கும்போது நமக்கு ஏதோ ஒரு தப்பு வந்து வந்துடும். அதனால் அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஜாக்கிரதையாக இருங்க. எப்போவுமே வந்து கஸ்டமர்கிட்ட வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டோடு பேசுங்க. நீங்கள் பேசுகிறதா உங்களுக்கு ஆர்டர் வந்து நிறைய கிடைக்கும். நிறைய பேர் வந்து பேசுகிறதுக்கு தயக்கப்படுவீங்க. இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பேசணும். நல்லா வந்து போல்டாக பேசினா மட்டும்தான் அவங்களுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை வரும். நம்ம பேச்சில் தான் அவங்கக்கிட்ட வந்து நம்ம நம்பிக்கையை சம்பாதிக்க முடியும். அதே மாதிரி நீங்கள் ஒரு டிசைன் கேட்குறாங்க அப்படின்னா அது பண்ண முடியும்னு சொல்லிட்டீங்க அப்படின்னா அதுக்கு இவ்வளோ அமௌண்ட் வந்து சார்ஜ் ஆகும் அப்படிங்கிறத முதல்லே சொல்லிடுங்க. ரொம்ப காஸ்ட்லியாக இருக்குதுன்னு சொன்னோடனே நீங்கள் வந்து குறைக்காதீங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ப்ளவுஸ் வந்து எவ்வளோ நேரம் ஆகும் அந்த ப்ளவுஸை வந்து முடிக்கிறதுக்கு அப்படின்னு. அதனால் நீங்கள் சொல்கிற அமௌண்ட்லேருந்து எப்போவுமே கம்மி பண்ணாதீங்க. அட்லீஸ்ட் ஒரு 10 ரூபா 20 ரூபா கம்மி பண்ணுறதை பற்றி தப்பு இல்லை. ஆனால் ரொம்ப வந்து அவங்க ரொம்ப கம்மியாக கேட்குறாங்க அப்படின்னா அதை வந்து பண்ணி கொடுக்காதீங்க. ஏன்னா அந்த பழக்கம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து எப்போனாலும் ஒரு 10 ரூபா குறைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. அதே மாதிரி வாரத்துக்கு ஒருக்க வந்து மிஷினை வந்து நல்லா க்ளீன் பண்ணி தொடச்சி ஆயில், இப்போ பவர் மிஷின் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஆயில் வந்து மாற்றுறதுக்கு இருக்கா, ஆயில் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க வாரத்துக்கு ஒரு தடவை. அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு நார்மல் மிஷின் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலும் ஆயில் வந்து ஊற்றி நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாளாவது வந்து ஃப்ரீயாக விடுங்க. ஆயில் ஊற்றி நம்ம வந்து மிதித்து பெடல் பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ வந்து நமக்கு வந்து கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும், கொஞ்சம் வந்து ஸ்மூத்தாகவும் மிஷின் ஓடும். அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கேஸை வந்து ஒரு ஆயிலுக்குள்ளே ஒரு பாக்ஸில் போட்டு வைங்க. அப்போ வந்து அது கொஞ்சம் ஊறிக்கிட்டே இருக்கும். நமக்கு வந்து தைக்கும்போது அந்த கொரன்னு சவுண்டு வந்து வராது. இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி மிஷினில் வந்து ஏதாவது ஒரு சின்ன ஃபால்ட் வந்தாலும் நீங்கள் வந்து நீங்களே படிக்கிற மாதிரி, அதாவது நீங்களே வந்து அதை சரி பண்ணுற மாதிரி கற்றுக்கோங்க. ஒவ்வொன்றுக்கும் நம்ம வந்து ஒரு ஆளை தேடணும் அப்படின்னா அவங்க வந்து ஒரு தடவை வந்து லேசாக ஒரு சின்ன விஷயந்தான் அதை வந்து பண்ணதுக்கு 500 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் ஆகிடுச்சு அப்படின்னா உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் தான் அதை சரி பண்ணதுக்கு ட்ரை பண்ணுங்கள். யூடியூப்பில் போட்டு பாருங்கள் அது வந்து எப்படி சரி பண்ணணும்னு. அந்த மாதிரி போட்டு நம்ம வந்து சரி பண்ணணும். ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து அதுக்கு ஒரு ஆளை கூப்பிட்டு நம்ம சரி பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு தடவை அவங்க வந்துட்டு போகிறதுக்கே வந்து சார்ஜ் பண்ணுறது 500 ரூபா கிட்ட சார்ஜ் பண்ணுறாங்க. அதனால் மேக்ஸிமம் வந்து மிஷினை பற்றி நிறைய நாலேஜ் வந்து கற்றுக்கோங்க.
அதே மாதிரி புது மிஷின் வாங்க போகிறீங்க, இல்லை வந்து நான் ஏக்கா இவ்வளோ நாள் வந்து நான் பெடல் மிஷின் வச்சுருக்கேன், புது மிஷின் வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா, அந்த புது மிஷின் வாங்கும்போதே அங்கே இருக்கிறவங்ககிட்ட நீங்கள் வந்து கேளுங்க. இந்த தப்பு வந்தால் இப்போ நூல் வந்து கட்டானா என்ன பண்ணணும், எதில் வந்து நூல் சுற்றணும், அந்த மாதிரி எல்லா விஷயமுமே வந்து அவங்ககிட்ட கேட்டுக்கோங்க. என்ன மிஸ்டேக் வரும், நம்ம அது வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே முதல்ல வந்து கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா அவங்க மிஷின் விற்றதுக்கப்புறம் வந்து நீங்கள் கூப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு தடவையும் சார்ஜ் பண்ணி தான் அவங்க வந்து பண்ணிட்டு போவாங்க. அதனால் நீங்கள் வந்து அதை தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேருக்கு வந்து பெடல் மிஷின் வாங்குறதா இல்லை வந்து பவர் மிஷின் வாங்குறதா நிறைய டவுட்டில் இருப்பீங்க. நீங்கள் வந்து பவர் மிஷின் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், என்னால் தைக்க முடியாது அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து அது ஈஸியாக தான் இருக்கும். நானுமே பெடல் மிஷின்லேருந்து பவர் மிஷின் வரும்போது கொஞ்சம் பயப்பட தான் செஞ்சேன். அது வந்து எப்படி நான் வந்து கண்ட்ரோல் பண்ணி தைக்கணும் அப்படிங்கிறது தெரியுமோ தெரியாதோ அப்படிங்கிற மாதிரி. முன்னாடி உள்ள பவர் மிஷின்லாம் எப்படி இருக்கும்னா, நம்ம வந்து ஆன் பண்ண உடனே மோட்ரு வந்து ஓட ஆரம்பிச்சிடும். இப்போ வந்து நிறைய மிஷின் வந்து நம்ம ஸ்பீடை வந்து கம்மி பண்ணிக்கலாம், கூட்டிக்கலாம், அந்த மாதிரி எல்லா ஆப்ஷனுமே எல்லா மிஷின்லேயும் இருக்குது. அதனால் முதல்ல வந்து தைக்க ஸ்டார்ட் பண்ணும்போது, இப்போ பவர் மிஷின் நீங்கள் புதுசாக வாங்கியிருக்கீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு வந்து ஸ்பீடு கம்மியாக வச்சு பழகுங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் பண்ணுங்கள். அது வந்து பழகிரும், பெரிய விஷயம்லாம் கிடையாது. பயந்து போய் அதுக்காக பெடல் மிஷின் வாங்காதீங்க. ஏன்னா கரண்ட் பில்லுமே பவர் மிஷினுக்கு ரொம்ப ஜாஸ்திலாம் ஆகிறது இல்லை. அதே மாதிரி நம்ம மிஷினுக்கு வாங்குகிற ஊக்கிலேருந்து நம்ம ஒரு நூல் வரைக்கும் எந்த பிராண்ட் வந்து நல்லாயிருக்கு, எது வந்து கட் ஆகாமல் இருக்குது. சில மிஷின் வந்து நல்லா தான் இருக்கும், நூல் வந்து கட் ஆகிட்டே இருக்கும். ஆனால் அவங்களுக்கு எப்படி வந்து இதை சரி பண்ணணும்னு தெரியாது. ஆனால் அதே கலரில் வந்து வேறு நூல் போட்டிங்கன்னா அது அந்து போகாது. அப்போ வந்து நூலில் தான் மிஸ்டேக் இருந்திருக்கும். கொஞ்சம் வந்து சொரசொரப்பாக இருக்கிற நூல் வந்து அந்த நூல் கண்டில் வந்து நீங்கள் தொட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். சொரசொரப்பாக இருக்குது அப்படின்னா அந்த நூல் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கட் ஆகும். இதே வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும், அந்த மாதிரி நூல் வாங்கினீங்க அப்படின்னா அது வந்து கொஞ்சம் வந்து கட் ஆகாமல் இருக்கும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அப்படி தான் நூல் வாங்குவேன். எப்போவுமே வந்து மிஷினுக்கு யூஸ் பண்ணுற வந்து நம்ம வந்து நூல், அப்புறம் ஊசி, இந்த மாதிரி ஐட்டம்லாம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. பாபின், கேஸ் எல்லாமே. ஏன்னா எப்போ வந்து ஏதாவது உடஞ்சிட்டு அப்படின்னா நம்ம டக்குன்னு மாற்றணும். அந்த நேரத்தில் வந்து கடைக்கு போகிற மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் எப்போவுமே எக்ஸ்ட்ரா வந்து ஒன்று வச்சுக்கோங்க, அதான் நல்லது. அதே மாதிரி தைக்க உட்காரும்போது நம்ம எவ்வளோ நேரம் தைக்கிறோம் அப்படிங்கிறத பாருங்கள். நான் காலையில் உட்காந்தேன், ஈவினிங் வரைக்கும் தைச்சேன், நான் 2 தான் தைச்சேன் அப்படிங்கிறத விட நம்ம வந்து ஸ்பீடாக தைச்சிட்டு கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுக்க டைம் கிடைக்குதான்னு பாருங்கள். ஏன்னா நம்ம ஸ்பீடாக தைச்சி முடிச்சிட்டோன்னா மீதி இருக்க நேரத்தில் கொஞ்சம் நேரம் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். அதனால் அந்த மாதிரி தைங்க. நம்மக்கிட்ட 2 ப்ளவுஸ் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப நம்ம சாதாரணமாக உட்காந்து தைச்சோம் அப்படின்னா அதே 3 மணி நேரம் எடுத்துகிட்டு அப்படின்னா நமக்கு ரெஸ்ட் எடுக்க டைம் கிடைக்காது. அதனால் கிடைக்கிற டயத்தில் வந்து ரெஸ்ட்டும் எடுத்துக்கோங்க, உடம்பையும் பார்த்துக்கோங்க. லைனிங் ப்ளவுஸு, நார்மல் ப்ளவுஸு எது தைச்சாலுமே அளவு ப்ளவுஸ் கரெக்டாக இருக்கா, அவங்ககிட்ட அளவு ப்ளவுஸில் எதுவும் மெஷர்மெண்ட் வந்து தப்பாக இருக்கா, இல்லை கூட்டணுமா குறைக்கணுமா, எல்லா விஷயமுமே கரெக்டாக வந்து கஸ்டமர்கிட்ட கேட்கணும். அப்போனா தான் நம்மளால் வந்து அந்த ப்ளவுஸை வந்து கரெக்டாக தைச்சி கொடுக்க முடியும். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அளவு ப்ளவுஸே வந்து ஏதோ சொதப்பல் இருக்கும், அதை அவங்க சொல்ல மாட்டாங்க. நம்ம தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நீங்களும் அதே மாதிரி தான் தைச்சிருக்கீங்க அப்படிம்பாங்க. அவங்க சொன்னால் தான் நமக்கு தெரியும். அதனால் கஸ்டமர் வந்து ப்ளவுஸ் கொடுக்கும்போதே நீங்கள் வந்து ஒரு வார்த்தை கேட்டுருங்க, உங்கள் அளவு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கா, நீங்கள் வேணால் போட்டு காமிக்கிறதா இருந்தால் போட்டு காமிக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி புது கஸ்டமராக இருந்தால் சொல்லிடுங்க. வீட்டிலேருந்து தைக்கிறவங்க டைமை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. நாளைக்கு தைச்சிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எதையுமே போடாதீங்க. மேக்ஸிமம் இருக்கிற டயத்தில் வந்து நீங்கள் தைச்சி வச்சுக்கோங்க. ஏன்னா திடீர்னு ஒரு பெரிய ஆர்டர் வருது அப்படின்னா நம்ம வந்து தைக்கிறதுக்கு நேரம் வேணும். அதனால் கையில் இருக்க ப்ளவுஸை எப்போவுமே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போடுங்க. நிறைய பெண்டிங் வந்து வைக்காதீங்க. வீட்டிலேருந்து தைக்கிற டெய்லருக்கே வந்து நிறைய பேர் சொல்கிற கம்ப்ளைண்ட், கஸ்டமர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் கொடுத்து 1 மாதம் ஆச்சுக்கா, இன்னும் தரல, அதனால தான் வாங்கிட்டு வந்துட்டேன், உங்கள்கிட்ட கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி விஷயம் நீங்கள் கண்டிப்பாக பண்ணாதீங்க. மேக்ஸிமம் வந்து உங்கள் கையில் வந்து 5 நாள் 7 நாள் வரைக்கும் உங்கள் கையில் ப்ளவுஸ் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கு மேலே எந்த ப்ளவுஸையுமே வைக்காதீங்க. காசு வந்து கரெக்டாக கொடுக்குறவங்களுக்கு முதல்ல தைச்சி கொடுத்துருங்க. ஏன்னா அந்த மாதிரி கஸ்டமர் வந்து விட்டுறக்கூடாது. அதனால் காசு கரெக்டாக கொடுக்காங்களா, நீங்கள் தைச்சி கொடுத்தோன்னே ப்ளவுஸ் வந்து உங்கள் கையில் காசு வருதா அப்படின்னா அந்த கஸ்டமருக்கு கேட்ட உடனே கொடுத்துருங்க. அப்போனா தான் அவங்களுக்கு வந்து நமக்கும் அமௌண்ட் அந்த மாதிரி இருக்கும், நம்ம ப்ளவுஸும் வேகமாக தைக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் வந்து இந்த வீடியோவில் சொன்ன எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து பிகினராக இருக்கிறவங்களுக்கும் சரி, நல்ல டெய்லராக இருக்கிறவங்களுக்கும் சரி, சின்ன சின்ன விஷயம் வந்து எனக்கு தெரிஞ்சதை சொல்லியிருக்கேன். நான் வந்து ஃபாலோ பண்ணுற விஷயங்களை சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேறு எதுவும் தெரியும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்குறவங்களுக்கு இது மோட்டிவேட்டடாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்போ தான் தையல் தொழில் பழகுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்